இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. What was this? எதுக்கு இப்படி உளறற? அவங்க கப்பலே கிடையாது. ஆனா நீ பெஸ்ட் கப்பல்னு அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சாரி மேம், ரிஷி கூட வரது யாருன்னு எனக்கு தெரியாது. நீ பார்க்கணும்ல, இமேஜோட ஏன் பிஹேவ் பண்ற? வெயிட் பண்ணிருக்கணும்ல. சாரி, இனிமே நான் கவனமா இருப்பேன். ரிஷிக்கும் மலிஷ்காக்கும் கல்யாணம் நடக்க போகுது. சோ ப்ளீஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வராத, ஓகே? இன்னைக்கு வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்து இந்த மாதிரி ஒரு திருட்டுத்தனத்தை நீ பண்ணியிருந்தனா நான் உன்னை இங்கேயே அரைஞ்சிருப்பேன். ஒரு நிமிஷம், நான் எந்த ஒரு தப்பும் பண்ணவே இல்லையே. நீங்க எல்லாரும் இப்படி ஒரு ஃபங்க்ஷனை நடத்துற விஷயம் கூட எனக்கு தெரியாதே. இங்க ஃபங்க்ஷன் நடக்குதோ இல்லையோ, இல்ல கப்பிள்ஸ் எல்லாம் கிராண்ட் என்ட்ரி குடுக்கறாங்களோ இல்லையோ, உனக்கு என்ன செய்யணும்? நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு ரூம்ல இருந்திருக்கணும். ரிஷியோட சேர்ந்துட்டு எதுக்காக இங்க வந்த? கரிஷ்மா, கத்தாத பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. இவளுக்காக உம்மோட கெடுத்துக்காத. இவளை நாம அப்புறமா டீல் பண்ணிக்கலாம். இந்த கஞ்ச பிசினார் எங்களுக்கு இப்படிதான் நடக்கணும். டெக்கரேஷன்ஸ்க்கு இவ்வளவு பணத்தையா செலவு பண்ணுவாங்க. ஆனா எனக்கு கொடுக்க சொன்னா சாவராளுங்க. நல்லதுதான், பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. Excuse me. I just want to apologize. நான் தவறுதெல்லாம் ரிஷி and லக்ஷ்மி பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். பட் இந்த தடவை எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. Cheers to the best couple. Made for each other, soulmates. Couple of the night. Please welcome Rishi and Malishka. இந்த நாள் உங்களுடைய நாள். ஜஸ்ட் உங்க ரெண்டு பேரோடது. உங்க கண்ணுக்கு வேற யாரும் தெரியக்கூடாது. ஸ்பெஷலி ரிஷி, உனக்கு மலிஷ்காவை தாண்டி நீ யாரையும் பார்க்க கூடாது. எக்ஸாக்ட்லி. இந்த கிராண்ட் பார்ட்டி உங்களுக்காக தான். சோ என்ஜாய் டு தி ஃபுல்லஸ்ட், ஓகே? இது கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற பார்ட்டியா இருக்கட்டும். லைக் ப்ரீ வெட்டிங் பார்ட்டி. ஓகே, ரொம்ப பேசிட்டோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வெயிட் பண்றாங்க. கம் ஆன், லெட்ஸ் கோ. கம். கரிஷ்மா, ஐ நோ திஸ் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் நாட் டு சே, பட் எனக்கு இப்பவும் ஒரு விஷயம் புரியல. ரிஷி லக்ஷ்மி பின்னாடி இருக்கானா இல்ல அவ இவன் பின்னாடியா? ஆப்வியஸ்லி லக்ஷ்மி தான் ரிஷி பின்னாடி அலையறா. அவ ஒரு திருட்டு பொண்ணுன்னு தெரியும்ல. எப்படியும் ரிஷியை ஏமாத்திடுவா. எனிவே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மனசுக்கும் நிம்மதி கிடைக்குது. மலிஷ்கா சந்தோஷமா இருக்கா. ஐ நோ. லைஃப்ல பாவம் ரொம்ப நாள் எழுதிருக்கா. ஆமா, இப்ப இவ சந்தோஷம் பறிக்க கூடாது. God bless her. Ladies and gentlemen, let's begin the party. இன்னைக்கு இந்த பார்ட்டி எதுக்குன்னா, ஒரு காதலன் தன்னோட காதலியோட சேர்ந்து இருக்கிற நாள். உங்களோட காதலை நீங்க எப்ப எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், அது உங்க ஸ்டைல்லே பண்ணலாம். So let's dance. உங்க வேலண்டைனுக்கு நீங்க காட்டிடுங்க. அது யாரா வேணாலும் இருக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்கள பத்தி உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதோட உங்க வாழ்க்கையில மலரட்டும் இன்பம், காதல், ரொமான்ஸ். என்ன எப்பவும் ஒரு உறவுக்குள்ள அன்பு, ரொமான்ஸ் எல்லாம் நிரப்பணும்னா அதுல இருந்து ஏன் பின்வாங்குறீங்க? என்ன அண்ணி, கம் ஆன், எழுந்துருங்க. வெயிட் a second. நான் உங்களை அண்ணின்னு கூப்பிட கூடாதுல்ல? அப்படின்னா இந்த வேர்டு எப்படி இருக்கும்? பாப்ஸ். ஹே, எப்படி? இந்த வேர்டை நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன். நான் கூட பயங்கர புத்திசாலி ஆயிட்டேன் போல இருக்கே. இங்க உட்கார்ந்து அண்ணி கூட பேசும்போது ஒரு புது வேர்டே கண்டுபிடிச்சிருக்கேனே. சூப்பர்ல. ஐ மீன், எனிவே பாப்ஸ், இட்ஸ் வேலண்டைன். வாங்க, வில் டான்ஸ். கம் ஆன் பாப்ஸ், ப்ளீஸ் பாப்ஸ். பாப்ஸ் ப்ளீஸ். இல்ல வேண்டாம். கம் ஆன் பாப்ஸ், வேலண்டைன்ல டான்ஸ் ஆடியே ஆகணும். வாங்க.
கிட்ட பேசிட்டு இருந்தான். கண்டிப்பா இவன் ஏதாவது செஞ்சிருவான். குட்டு கிட்ட பேசும்போது அடிக்கடி லட்சுமி பேரு வேற சொன்னான். கண்டிப்பா ஏதாவது கலாட்டா பண்ணுவான்னு எனக்கு தோணுது. அவன் மண்டையில ஏதோ ஒரு திருட்டு தானே ஓடுது. நான் லட்சுமி கிட்ட சொல்லவா? கண்டிப்பா அவளுக்கு எதிரா என்னமோ பண்ணிட்டு இருக்கான். அவ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கா. போனும் வேலை செய்யல. இப்ப என்ன பண்றது? லட்சுமி கிட்ட எப்படி சொல்றது? லக்ஷ்மி, ஐ அம் ரியலி சாரி. ஆக்சுவலி இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது எனக்கு சத்தியமா தெரியாது, உனக்கும் தெரியாது. சோ நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துற ப்ளீஸ். ஐ அம் ரியலி வெரி சாரி. நானும் இதே விஷயத்தை தான் சொல்றேன் ரிஷி. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மறந்துரு. நீ எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கையும் மறந்துரு, எல்லாத்தையும் மறந்துரு. நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. உனக்கு மலிஷ்கா கூட கல்யாணம் நடக்க போகுது, அது மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். அதனால ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ என்னை விட்டு விலகிரு ப்ளீஸ். இந்த மாதிரி அடிக்கடி என்கிட்ட வந்து நடந்த விஷயத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டாம். உன்னால எந்த ப்ராப்ளமும் இல்ல மலிஷ்கா. தப்பு என்னோடது. நான் தான் அவளை இங்க கூட்டு வந்தேன். அண்ட் சாரி. லீவ் ஆல் தட். யாருக்காகவும் நம்ம மூட கெடுத்துக்க வேண்டாம். கம் ஆன் ரிஷி, லெட்ஸ் டான்ஸ். அண்ட் யூ லக்ஷ்மி, இப்பவாது உன்னோட லிமிட்ல இரு. உன்னோட லிமிட்டை கிராஸ் பண்ணாத, புரிஞ்சுதா? நீ என்ன வேணாலும் பண்ணலாம். உன்னால ரிஷியை அடையவும் முடியாது, அவனை கனவு நாயகனும் ஆக்க முடியாது. அடிக்கடி நீ இப்படி சொல்லி சேலஞ்ச் பண்றியா, இல்ல என்ன தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கியா? எக்ஸ்கியூஸ் மீ, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு பல வாட்டி நான் சொல்லியாச்சு. என்னோட மனசுல எதுவுமே கிடையாது. இங்க நான் ரிஷியை மயக்கிறதுக்காகவும் ஒன்னும் வரல. உனக்கு மூளை இல்ல, அதனாலதான் உனக்கு புரிய மாட்டேங்குது. ரிஷியை மட்டும் விடக்கூடாதுன்னு இருந்திருந்தா நான் டிவோர்ஸே கொடுத்திருக்க மாட்டேன். நீயும் இங்க பைத்தியக்காரி மாதிரி நின்னு கல்யாண கனவை கண்டு இருக்க மாட்டேன். பாத்தியா ரிஷி, இவ எப்படி பேசிட்டு இருக்கான்னு பாத்தியா? பாத்துட்டு இருக்க மலிஷ்கா. ஆனா அவ எதுவும் தப்பா சொல்லையே. இப்ப அவ என்ன தப்பா சொன்னா சொல்லு. நீ அவகிட்ட சரியா பேசியிருந்தா அப்போ உனக்கும் சரியான பதில் கிடைச்சிருக்கும். ரிஷி நீ மலிஷ்கா, நான் இங்க தானே நிக்கிறேன். லக்ஷ்மி எதுவுமே பேசல. நீ தானே இங்க வந்த. லக்ஷ்மி கிட்ட தேவையில்லாத விஷயத்த பேசிக்கிட்டு இருக்க. லக்ஷ்மி உன்னை ஏதாவது சொன்னால எதுவுமே சொல்லல. நீ சரி ஃபைன் ஃபைன், இனிமே நானும் எதுவும் சொல்ல மாட்டேன். சரியா? வா போகலாம். எனக்கு ஒரு நிமிஷம் வேண்டாம் ப்ளீஸ். நான் இப்போதைக்கு எதுவுமே பேச விரும்பல. நீ இங்க இருந்து போ ப்ளீஸ். ஆனா எனக்கு உன்கிட்ட ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நீ ஜஸ்ட் என்ன மட்டும் பாரு. இது நம்மளோட நாள். நான் ஒண்ணுதான் பாக்குறேன் மலிஷ்கா. இல்ல, உன் கண்ணு மட்டும் இல்ல, மனசாரவும் என்னைய பாரு.